நமக்கு எது வேண்டும் என்பது நமக்கு அநேகமாக 100% நமக்கு எது வேணுன்றது கேட்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லைன்றதை அந்த படம் ரொம்ப தெளிவாக புரிய வைக்கும். கிட்டத்தட்ட அபியாசிகளோட நிலைமை கூட அப்படிதான் வச்சுக்கோங்களேன். எவ்வளோ அபியாசிகளுக்கு உங்களுக்கு அது லௌகீக விஷயமாக இருக்கட்டும், ஆன்மீக விஷயமாக இருக்கட்டும், இதுதான் என்னுடைய உண்மையான தேவைன்றது எவ்வளோ பேரால் சரியாக சொல்ல முடியும்? கிருஷ்ண பரமாத்மா அபியாசிகளுக்கு 3 விஷயங்கள் சாதுசுதம்னு சொல்லி போயிட்டு தான் சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார். தாஜி கூட அதை பற்றி நிறைய முறை பேசியிருக்கார். இருக்க இடம், உணவு, தலைக்கு மேலே ஒரு கூரை, போடுறதுக்கு ஒரு உடை. இந்த 3 விஷயங்கள் உனக்கு எவ்வளோ வேணுமோ அது கடைசி காலம் வரைக்கும் இருக்கும். இது ஒரு தடவை ஒரு ஜோக்கு நான் பல வருடங்கள் முன்னாடி படித்தது ஞாபகம் வருது. ஒருத்தவன் கடவுளை ஒருத்தவன் பார்க்கக்கூடிய நிலைமை அவனுக்கு வருது. அப்படி வரும்போது கடவுள் அவனை கேட்குறாரு, உனக்கு இது இங்கிலீஷில் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் தமிழில் புரியுது. 2 வரங்களை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வரத்தை வாங்கிடுவான். அதுக்கப்புறம் அடிக்கடி அவனுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகக்கூடிய பழக்கம் உண்டு. அந்த ஹோட்டலில் போய் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுவான். ஆர்டர் பண்ணோன்னா கரெக்டாக அது பில்லு வரும், பேக்கெட்டுக்குள்ளே கையை விடுவான், எடுத்தால் அந்தளவு கரெக்டாக கையில் பணம் இருக்கும். இது ஒரு 5-6 முறை நடக்கிறது. அப்போ அந்த ஹோட்டல்காரர் கேட்பார், எப்படிங்க நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு முறை பேக்கெட்டில் கை விடும்போது உங்களுக்கு தேவையான அளவு பணம் வருது? இல்லைப்பா, நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு கடவுளை பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, 2 வரம் கேட்டேன். அதில் முதல் வரம் இது மாதிரி எனக்கு தேவையான பணம் எப்போ வேணுமோ அந்த அளவு எனக்கு வேணும். நாளைக்கு நான் ஒரு கார் வாங்குகிறேன் 6 லட்சம்னா பேக்கெட்டில் கைவிட்டேன்னா கரெக்டாக 6 லட்சம் வரும். ஒரு தங்கம் வாங்கணும் 10,000 ரூபாய்னா கரெக்டாக 10,000 ரூபாய் வரும். ஒரு பைசா எக்ஸ்ட்ரா இருக்காது, ஒரு பைசா கம்மியாக இருக்காது. இதெல்லாம் பரவாயில்லைங்க. எதிர்க்க ஒரு நெருப்பு கோழி உட்காந்துருக்கு, என்ன ஆஸ்ட்ரிச்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த இங்கிலீஷில் ஜோக்கில் சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், முதல்ல இந்த விஷ் கேட்ட அளவு பணம். 2வது அவன் இங்கிலீஷில் விஷ் பண்ணுறான்னா, ஐ வாண்டட் அ சிக் வித் 2 லாங் லெக்ஸ் அப்படின்னு கேட்டேன். இது இங்கிலீஷ் எவ்வளோ பேருக்கு புரியுமோ உங்களுக்கு புரியும். சிக்கு அப்படின்றது ஒரு பெண்ணை இங்கிலீஷில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கடவுள் புரிஞ்சுன்னு கோழி, 2 நீளமான கால் இருக்கக்கூடிய கோழின்னு சொல்லி அவர் நெருப்பு கோழியை கொடுத்துட்டு தான் சொல்லுவாங்க.